ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல். இன்றைக்கி பிப்ரவரி 28 நமக்கு இன்றைக்கி காலையிலே தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையும் அதிகரித்த நிலையில் மாலை இரண்டாவது முறையாக மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே அதிகரிச்சிருக்குது. சர்வதேச அளவில் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு காலையில் ரேட் அப்டேட் ஆனதுக்கப்புறமா க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை அதிகரிப்பதற்கான காரணம் நமக்கு அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இடையில போர் அறிவிப்பு போட்டிருக்காங்க. ஸோ அதனால தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே மீண்டும் விலை கணிசமான அளவில் அதிகரிச்சிருக்குது. அதாவது 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு 350 ரூபாய், காலையில் 300 ரூபாய், இப்போ 350 ரூபாய், டோட்டலாக 650 ரூபாய் விலை அதிகரித்து 15,550 ரூபாய்க்கு ஒரு கிராம் விற்பனை ஆகிட்டு வருது. ஒரு சவரனுக்கு 5,200 ரூபாய் விலை அதிகரித்து 1,24,400 ரூபாய்க்கு ஒரு சவரன் விற்பனை ஆகிட்டு வருது. 24 கேரட் சொக்கத்தங்கம் ஒரு கிராமுக்கு 709 ரூபாய் விலை அதிகரித்து 16,964 ரூபாய்க்கு ஒரு கிராம் விற்பனை ஆகிட்டு வருது. ஒரு சவரனுக்கு 5,672 ரூபாய் விலை அதிகரித்து 1,35,712 ரூபாய்க்கு ஒரு சவரன் சொக்கத்தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது. 18 கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு 550 ரூபாய் விலை அதிகரித்து 13,300 ரூபாய்க்கு ஒரு கிராம் விற்பனை ஆகிட்டு வருது. ஒரு சவரனுக்கு 4,400 ரூபாய் விலை அதிகரித்து 1,06,400 ரூபாய்க்கு ஒரு சவரன் 18 கேரட் தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது. வெள்ளி ஒரு கிராம் காலையில் 5 ரூபாய் விலை அதிகரித்த நிலையில் மாலை மீண்டும் 20 ரூபாய், ஒரே நாளில் நமக்கு 25 ரூபாய் விலை அதிகரித்து 320 ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது. ஒரு கிலோவுக்கு 25,000 ரூபாய் விலை அதிகரித்து 3,25,000 ரூபாய்க்கு ஒரு கிலோ வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது. தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே மாலை மீண்டும் கணிசமான அளவில் விலை அதிகரிச்சிருக்குது. இதற்கான காரணம் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த போர் பதற்றத்தினால தான். அதாவது அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இடையில் ஒரு போர் பதட்டம் போயிட்டு இருக்குது. அதனால தான் மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே அதிகரிச்சிருக்குது. நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனாலும் இந்த போர் பதற்றத்தினால இரண்டாவது முறையாக விலை மீண்டும் அதிகரித்திருக்கு. திங்கட்கிழமையும் இதே மாதிரியான ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுது அப்படின்னா இன்னுமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்னுமே நாளைக்கும் விலை அதிகரித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நாளைக்கும் இது கண்டினியூ ஆகும். திங்கட்கிழமையும் இந்த போர் நடக்கும் அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது இது வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த போர் பதட்டம் இன்னுமே நீடிக்குது, போர் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கும்போது விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். திங்கட்கிழமை விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கே ஈவினிங்கில் நமக்கு இந்த விலை அதிகரிப்பு இருந்திருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுதா, போர் பதட்டங்கள் இன்னுமே நீடிக்குதா, இல்லை இது வாபஸ் வாங்கப்படுதா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு இரண்டாவது முறையாக விலை ஏற்றம் இருப்பதற்கான காரணம் இந்த போர் பதட்டத்தினால தான்.